யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் எப்படியாக எழுதியிருக்குது. மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசித்தான். அதை ஜனங்கள் எல்லாரும் அவங்கவுங்க கூடார வாசலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள்னு சொல்லி, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் அத்தனை லட்சம் ஜனங்களும் பிரத்யேகமாய் தங்களுடைய சொந்த கண்களில் பார்க்கத்தக்க வகையில ஒரு மேக ஸ்தம்பமாய் இறங்கி ஆசரிப்பு கூடார வாசல்ல நின்றதுங்க. அதை பார்த்த உடனே ஜனங்கள் அவங்கவுங்க கூடார வாசல்ல இருந்து தேவனை பணிந்து கொண்டார்கள்னு சொல்லி இருக்குது. தேவன் ஒரு சிநேகிதனோடு கூட முகமுகமாய் பேசுவது போல மோசே கூட பேசினார்னு சொல்லி எழுதியிருக்குங்க. இந்த வேத பகுதியை நீங்கள் நானும் வாசிக்கும் போதும் பிரசங்கங்களை கேட்கும் போதும் நம்ம வாழ்க்கையில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அதுக்கு பிறகு அதை குறித்து நம்ம ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கிறது இல்லைங்கிறதுனால நம்ம மறுபடியும் எப்பயும் போல சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம். அந்த வசனத்தில் எழுதியிருக்கோம், மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போயிட்டாராம். மோசையோட பணிவிடைக்காரனாகிய வாலிபனா இருந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான்னு சொல்லி உன்னத அனுபவத்துக்குள்ள இருந்த அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆனா பணிவிடைக்காரனா இருந்த அந்த யோசுவா அந்த பிரசனத்தை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாம அங்கேயே இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பின்னாட்கள்ல மோசை இருந்த ஸ்தானத்துல அந்த யோசுவாவை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தி ஒரு பெரிய ஊழியக்காரனா பயன்படுத்தினார். அதுபோல நீங்கள் நானும் வாஞ்சித்தா இன்னைக்கும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக போதுமானவராக இருக்கிறாருங்க. 1900 ஆரம்பங்களில் மரியா வுட்வர்த் ஈட்டர்னு சொல்லி ஒரு அம்மா ஊழியக்காரம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறாங்கன்னா அந்த ஊழியம் செய்கிற ஸ்பாட்ல இருந்து 25 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு ஆங்காங்கே விழுந்து கிடப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த ஊழியத்தை அந்த அம்மா செய்திருக்கிறாங்க. அந்த ஊழியத்துடைய விளைவாக தான் வந்த ஊழியக்காரவங்க பெரிய பெரிய அசாத்தியமான காரியங்களை செய்திருக்கிறாங்க. அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கு காரணமாக இருந்த ஊழியக்காரங்க, அது மட்டும் இல்லாமல் அநேக மரித்தோரை எழுப்பின விக்கில்ஸ்வர்த், இன்னுமாய் கூட மகிமையாய் ஊழியம் செய்த கேத்தரின் குல்மன் போன்ற பெரிய பெரிய ஊழியக்காரவங்க அந்த ஊழியக்காரமாவுடைய ஊழியத்தின் தாக்கத்தில் உருவானவர் தாங்க. அதை போல உங்களையும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்கள் நானும் ரெடினா கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு அவர் ரெடி தாங்க.